நீங்கள் இந்தியாவுக்கு ட்ரிப் போகிறீங்க, அதுவும் நீங்கள் திருச்சியில் லேண்ட் ஆகுறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கேஎல் ஹோம் ஸ்டேக்கு நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணுங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். பாருங்கள், இண்டிவிஜுவல் கார் பார்க் இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளுக்கு போன உடனே ஒரு அருமையான லிவிங் ஹாலுங்க. ஸோ லிவிங் ஹால் பாருங்கள், பியோர்லி நம்ம மலேசியா தீமில் செஞ்சுருக்கோங்க. சூப்பரான ஒரு ஹால். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் நம்ம ஏன் கேஎல் ஹோம் ஸ்டேன்னு பேர் வச்சோன்னு. ஆமாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மலேசியா தீமில் தான் இருக்கும். ஸோ ரொம்பவே அருமையான, ரொம்ப பாத்ரூம்லாம் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். பாருங்கள், டைனிங் ஹால் இருக்குது. ஸோ டியூப்ளெக்ஸ்ன்றதால உள்ளே படிக்கட்டு வரும். ஸோ ஒரு டிவி யூனிட் இருக்குது. ஸோ ரொம்பவே அருமையாக இருக்குங்க. ஸோ நம்ம கெஸ்ட்டோட டெஸ்டிமோனியல் மட்டும் இப்போ நீங்கள் பாருங்கள். ஹலோ, நான் கேஎல் மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன். இங்கே ஃபேமிலி கூட திருச்சிக்கு வந்துடும்போது எங்கே தங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ கொஞ்சம் யூடியூப்லாம் பார்க்கும்போது, கொஞ்சம் ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது, இங்கே திருச்சியில் வந்து கேஎல் ஹோம் ஸ்டே இன் திருச்சின்னு ஒரு இடம் பார்த்தோம். ஸோ அது புக் பண்ணோம். நாங்கள் ஒரு 3 days 2 nights நாங்கள் இருக்கோம் ஃபேமிலி கூட. டோட்டலாக நாங்கள் 4 பேர் வந்துருந்தோம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணுன்னாக்க, இந்த இடம் வந்து வெரி நியர் டு ஆல் த ஃபெசிலிட்டிஸ். சாப்பாடு இடம் இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஈவன் த grocery stores, ஆல் அவர் திங்ஸ் வந்து கிட்டத்திலே கிடைக்குது. ஸோ ஐம் வெரி ஹாப்பி வித் திஸ் ட்ரிப் அண்ட் வெரி ஹாப்பி வித் திஸ் ஹோம் ஸ்டே. எங்கேருந்து வர இருந்தாலும் இல்லை மலேசியாவிலேருந்து நெக்ஸ்ட் பார்த்துருந்தீங்கன்னா யூ கேன் கன்சிடர் திஸ் பிளேஸ். இட்ஸ் அ வெரி குட் பிளேஸ். And the house of the host, Mr. Prabha, he was very helpful. He was very punctual on giving us the house. He was very fast in responding and very contactable and very approachable. So next time when you visit Chilangina, this is a nice place to see. தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு உடனே புலனும் பண்ணுங்கள், நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.